வணக்கம். எனவே பேசுவோம். எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நாமெல்லாம் செங்கோட்டையனை தப்பா நினச்சிக்கிட்டோங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அவர் மக்கள் நலனை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. 3ஆம் தேதி சொன்னாரு, 5ஆம் தேதி மனசை நான் திறந்துருவேன்னு. 5ஆம் தேதி 10 நாள் நான் கெடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க யாரு சார் கெடு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டா, அவர் பிறந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாரு. அதனால நான் 10 நாள் கெடு கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த நாளே அண்டாக்கா கசும் அபுகா குசும் செங்கோட்டையின் கட்சி பதவிகள் எல்லாம் போய்விடு சீசே அப்படின்னு இபிஎஸ் ஒரு மந்திரம் சொல்லி பொசுக்குன்னு பார்த்தா செங்கோட்டையனோட எல்லா கட்சி பதவியும் போயிடுச்சு. கடும் மன உளைச்சல் ஏறினாருங்க ஹரித்வாருக்கு ஃப்ளைட்ட. ஏங்க போறீங்கன்னு கேட்டா, I'm mentally disturbed. I want to make some clear things in my mind. So I like to visit Mr. Ramar. நான் அங்கே போய் தியானத்துக்கு போகிறேன். ச்சே, அவர் சொல்லி முடிச்ச உடனேயும் ஓபிஎஸ் உட்கார்ந்த அந்த தியான ஞாபகத்துக்கு வந்துச்சு. சின்னம்மா அம்மாவோட நெஞ்சிலேயே அடிச்சு அழுதது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ இவர் தியானத்துக்கு ஃப்ளைட் ஏறி போயிருக்கிறாரு. ஒண்ணுமே புரியல, உலகத்துல என்னமோ நடக்குது, குருமூர்த்திக்கு தெரியுது. குருமூர்த்தி சொன்னாரு, மௌன விரதம் இருந்தாரு ஓபிஎஸ். அது வரைக்கும் சாக்கடை தண்ணியா இருந்த சசிகலாவை தீயணைக்க பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு குருமூர்த்தி. இப்போ செங்கோட்டையனுக்கு திடீர்னு மனசு சரியில்லை. ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். அவடத்தில் ஈரோட்டில் புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏற்காடு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், கட்சி பதவியே போனாலும், யாருக்கு என்ன நெருக்கடிகளும் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு போறது தான் சரி. அதை ஏன் ப்ரீபோன் பண்ணீங்க, அதை கரெக்ட் போண்டே பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அங்கே முதலில் இருந்த நேரம் 10 மணி அளவிலே புறப்பட்ட நேரம் ஒன்று. ஆனால் அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அவரு எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்திருக்கிறாரு. அவரோட கட்சி பதவிகள் எல்லாமே போயிருச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சா கூட ஒருங்கிணைக்க முடியாத இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ராமரைத்தான் பார்க்க போனாரு. அதுவும் பார்க்க முடியாம போச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதை பத்தி அவர் சொல்லல. நேரா ஷாவை பார்க்க போயிட்டாரு. அங்க போய் அந்த லான்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இவரைத்தான் கூப்பிடுவாங்க. செங்கோட்டையன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருந்தது. அந்த 3 நிமிஷ கேப்ல அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லான்ச்சிலே இருக்கின்ற போது, தனியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டு தாருங்கள் என்று சொன்னார்கள். அதை பரிசீலிப்பதாக சொன்னார்கள். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு போயிட்டு இருந்ததை ஏன் ப்ரீபான் பண்ணீங்க அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட கிட்டுக்கு புடியான கேள்வியை கேட்டு மனு எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கிறார். ஏங்க, நானெல்லாம் அந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கெல்லாம் அப்படி தோணி இருக்காதுங்க. அவங்க காலில் எல்லாம் விழுந்து கதறிட்டு இருந்திருப்பேங்க நானு. ஐயா, உங்க பேச்ச கேட்டு நான் ஏதோ பண்ண போய் என் கட்சி பதவியெல்லாம் போயிருச்சுங்க, எப்படியாவது எனக்கு ஏதோ ஒரு பதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு காலில் உருண்டு பெறலத்தாங்க செஞ்சிருப்பேன் நான் சொன்ன 10 நாள் கெடுவில் 3 நாள் முடிஞ்சு போச்சுங்க. அந்த 3 நாள்ல என் முக்கியமான பதவியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயா, எப்படியாவது என் பதவியெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க, உங்களை எதிர்த்து நான் எதுவும் பேச மாட்டேன், எப்படியாவது வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு தான் நான் கெஞ்சி இருந்திருப்பேன். எந்த ஒரு மனுஷனோட நிலைமையும் இப்படித்தானங்க இருந்திருக்கும். பா, செங்கோட்டையன் சார், நீங்க சூப்பர் சார். என்ன சார் நீங்க? ஒருவனுக்கு எத்தனை கடும் துயரம் இருந்தாலும் தன்னுடைய துயரத்தை எல்லாம் மறைச்சு வச்சு மக்களுக்கான விஷயத்தை கேட்டுட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? செங்கோட்டையன் அப்படின்னு 3 தடவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 நிமிஷத்துலயே ஏற்காடு எக்ஸ்பிரஸ 10 மணிக்கே ஓட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அந்த பரந்த மனசு யாருக்கு சார் வரும்? இவ்வளோ பெரிய மனசு யாருக்கு வரும்? உண்மையாலுமே நீங்க மக்கள் நல தொண்டர் தாங்க சார்.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸில் போகிற ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவாங்க. மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வழி பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எப்படி சார் நீங்க எவ்வளவு மன உளைச்சல் இருந்தீங்க, இருந்தாலும் மக்களுக்காக நமக்கு உடனே அமைதிப்படை படம் தான் சார் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவருக்கே டைம் சரியில்லை, இவர் எக்ஸ்பிரஸோட டைமை மாத்துன்னு சொன்னாராமா. அப்படின்னு உள் மனசு சொன்னாலும் வெளி மனசுலாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் மக்களுக்காக இப்படி சிந்திக்க முடியுமா? என்ன சார், ராமனையே பார்க்க போனீங்க, ஆனால் சீதாராமனையே பார்த்துட்டு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களே. எங்கள் தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டேட்டோட பிரச்சனைக்கு பேச போனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது சார். ஹமாரா பிசி மேலே ஆத்தா ஹே, டுமாரோ நீ வாத்தா ஹே அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் எப்படி சார் ஹரித்வாருக்கு போகிற அந்த ஆன் த வேல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது? என்ன சார், கட்சி பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா சார்? எனக்கு ஒன்று தான் சார் புரியல, அதிமுகவில் தானே சார் கட்சி பிரச்சனை யாருக்கெல்லாம்? செங்கோட்டையன் அதிமுக, இபிஎஸ் அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, சசிகலா அதிமுக, டிடிவியும் அதிமுக சார். இந்த 5 அதிமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எதுக்கு சார் தாமரை கிட்ட கொண்டு போறீங்க? ஏன் சார் இந்த படர் தாமரை இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிருமா சார்? எவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர் சார் நீங்க 1973லயே அங்கே அது பண்ணவரே சார். அப்பேற்பட்ட உங்களுக்கு எப்படி சார் அதிமுக பிரச்சனையை அங்கே கொண்டு போனா சரியாயிரும்னு யோசிங்க? ஏன் சார் படர் தாமரை வந்தா இப்படிதான் பிரச்சனை ஆகுமா சார்? என்ன சார், அதிமுகக்குள்ள தானே சார் பிரச்சனை? நீங்க எல்லாத்துக்கும் மூத்தவர் சார். நீங்க கட்சியில இருக்கும்போது ஓபிஎஸ் இல்ல, இபிஎஸ் இல்ல, சசிகலா இல்ல, இப்படி யாருமே இல்லை சார். ஆனா நீங்க அதிமுகவோட பிரச்சனைய சாரி ஏற்காடு எக்ஸ்பிரஸை பத்தின பிரச்சனைய பேசுறதுக்காக போயிருக்கீங்க. சொல்லிட்டே போயிருக்கலாமே சார். ஐ அம் கோயிங் டு மீட் the Railway Minister of India because the Erkadu Express time is preponed. That's why it reaches Chennai at early morning 3 o'clock. In that time we can't find any lodges to stay there. That's why I'm writing a letter to the Railway Minister to change that the schedule. அட்டவணை the same old time, பழைய டைமுக்கே. காலை 3 மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது. அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன். இதுக்காக நீங்க ரயில்வே மினிஸ்டரை மீட் பண்ணீங்கன்னா அது சரி. அதிமுக காமிச்சாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்க முடியுமா சார்? அது உங்க கட்சி பிரச்சனை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறீங்க, நமக்கு என்ன வந்துச்சு? ஆனாலும் செங்கோட்டையன் சார் பேசுனது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு. உங்களோட அரசியல் அனுபவத்தை வச்சு நீங்க சரியான முடிவெடுப்பீங்கன்னு நம்ப மாட்டோம். வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய அடுத்த அரசியல் கட்ட நகர்வுக்கு வாழ்த்துக்கள் சார். சாரி, மக்களுக்கான தொண்டுக்கு வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார், நீங்க போன விஷயமெல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சா? ராமரை பார்த்துட்டீங்களா? என்ன சொன்னார் ராமர்? ஐயோ சார், நீங்க இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கூடயே இந்த இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி போட்டாங்கல்ல, அதை ஞாபகப்படுத்தாமல் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், அடுத்த தடவை மன உளைச்சல் வந்து ராமரை பார்க்க போகும்போது இதை சொல்லிடுங்க. நிம்மி மாமியை நீங்கள் அடுத்த தடவை பார்க்கும்போது இது சொல்லணும்ல, இட்லி தோசைக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, ரொட்டி சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நீங்கள் போடலை, அதை போட்டுருங்க, இல்லைன்னா இதை எடுத்துருங்கன்னாவது சொல்லணும்ல சார். அடுத்த தடவை நிம்மி மாமியை பார்க்குறப்ப இட்லி தோசை 5% மறந்துடாதீங்க சார். கண்டிப்பாக பேசுங்க சார். நீங்கள் பேசுவீங்கிற நம்பிக்கையோட தான் நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம்.